வெல்கம் டு மை சேனல். அன்பு உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு லா ஆஃப் அட்ராக்ஷன். லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா ஈர்ப்பு விதி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மனசில் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு நம்பணுங்க. நம்ம நம்பணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயம் நமக்கு நல்லதாகவே நடக்கும். ஒரு விஷயத்த நடக்கும், எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ அம்மா அப்பா கிட்டேயெல்லாம் கேட்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி தான், எனக்கு இது வேணும் அம்மா, இது வேணும் அப்பா அப்படின்னு கேட்போம். அவங்களால செய்ய முடிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அதை செஞ்சு தருவாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம யூனிவர்ஸ்கிட்டேயும் அப்படி தான் கேட்கணும். எனக்கு ஒரு விஷயம் வேணும், ஃபஸ்ட் நீங்கள் வேணும் அப்படின்னு ஐ வாண்ட் அப்படின்னு நீங்கள் எப்போல்லாம் சொல்கிறீங்களோ அப்போல்லாம் கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு அதற்கான பதிலையும் கொடுப்பாரு, அதற்கான வழியையும் காட்டுவார். ஒரு விஷயத்த வேணும் அப்படின்னு கேட்டு பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம கேட்கும்போது அதற்கான வழி கிடைக்கும் பொழுது அதுக்காக நம்ம ஒரு வேலையும் செய்யாமல் இருந்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த வழி கண்டிப்பாக கிடைச்சிருமா அப்படின்னா அது கேள்விக்குறி தான், கொஷின் மார்க்காக தான் நமக்கு இருக்கும். ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது அதற்கான உழைப்பையும் நம்ம போடணுங்க. ஆக்ஷன் இருந்தால் மட்டும்தான் அதுக்கு ரியாக்ஷன் கிடைக்கும். அது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பிரபஞ்சத்துக்கிட்ட வேணும்னு கேளுங்க, கண்டிப்பாக அது நடத்தி கொடுப்பார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.